பண்ணி மோட்சம் கொடுத்திருக்கேன், பக்தி பண்ணி மோட்சம் கொடுத்திருக்கேன். ஒரு நாகப்பழத்துக்காக மோட்சம் கொடுத்து பார்த்ததில்லை. அர்த்தம் என்ன? ஒரு நாகப்பழக்காரி கூட தெரிஞ்சு கொள்ளலாம் கண்ணனை. எவ்வளவு சுலபனும் தெரிந்து கொள்ளலாம், எப்பேற்பட்டவனும் தெரிந்து கொள்ளாமல் போகலாம். அத்தனை பரத்தன எம்பெருமானுக்கு, அத்தனை எளிமை எம்பெருமானுக்கு. ஆனா இந்த சாதாரணப்பட்டவர்கள் கூட எங்கேந்து தெரிஞ்சுப்பார்? நம்ம மனசுல ஒரு சந்தேகம் வரும். பிரம்மாவாலேயே தியானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியலன்னா நான் எப்படி சுவாமி, கையில் காலம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் இருக்கிற இடத்துல எப்படி தெரிஞ்சுப்பேன்னு கேட்டேன். அதுக்கு தான் ஆழ்வார் பதில் சொன்னார், பேருமோர் 1000 பிறபல உடைய எம்பெருமான். இத்தனை திருநாமங்கள் அவனுக்கு இருக்கிறபடியால் கவலைப்படாதே, உட்காண்டிருந்த இடத்திலேருந்தே தொட்டுடலாம். அவனுடைய பரத்துவம் மேன்மை இருக்கே, அவனுடைய மேம்பட்ட இடத்தை ஒன்னால தொட முடியாது. ஆனா மேம்பட்டவன்னு சொல்ற திருநாமத்தை ஒன்னால தொட்டுட முடியும். அவனுடைய எளிமை இருக்கே, எத்தனை பள்ளத்துல இறங்குவன்னு ஒன்னால தொட்டுட முடியாது. ஆனா எளிமையை சொல்ற திருநாமத்தை ஒன்னால சொல்லிட முடியும். ஆக பரத்தமோ எளிமையோ மேன்மையோ எதுவாக இருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்தால நாம பெற்றுடலாம் இல்லையோ, அதை பெறணுங்கிறதுக்காகத்தான் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை அனுகிரகித்தார். யாருமோ நிலைமைனா அறிவறிய எம்பெருமான்.